கர்ணன் ஒரு நாள் துரோணாச்சாரியாரிடம் சென்று தனக்கு வில்வித்தை கற்றுக் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறார். அவரோ அதற்கு மறுப்பு தெரிவிக்க அதிகாலையிலேயே கிருபாச்சாரியாரிடம் சென்று தனக்கு வில்வித்தை கற்றுக் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறார். அவரும் சம்மதம் தெரிவிக்க அதிகாலையில் வானில் பறக்கும் ஒரு பறவையை வீழ்த்த சொல்கிறார் கிருபாச்சாரியார். நாணில் அம்பை பூட்டிய கர்ணனோ அந்த அம்பை அந்த பறவையின் மேல் விடாமல் அந்த அம்பையும் வில்லையும் கீழே வைத்து விடுகிறார். அதற்கான காரணத்தை கிருபாச்சாரியார் கேட்கவே, பறவைகள் இந்த அதிகாலை நேரத்தில் தான் தனது குஞ்சுகளுக்கு உணவுகளை எடுத்து செல்லும். இந்த நேரத்தில் அதனை வீழ்த்துவதனால் நான் வீரனாவேன், ஆனால் அதனுடைய குஞ்சுகளோ அனாதையாகும். அதனால்தான் நான் இந்த அம்புகளை வைத்து விட்டேன் என்று கூறினானாம் கர்ணன். அதில் மெய் சிலிர்த்த கிருபாச்சாரியாரோ, நீ கற்றது வித்தை அல்ல, வேதம் என்று சொன்னாராம் கர்ணனிடம். ஆமாங்க, பண பலத்துலேயும் பதவி பலத்துலேயும் அதிகம் இருக்கவங்க அதை விட குறைஞ்ச பலத்தில் இருக்கவங்களோட மோதுறது வீரமே கிடையாது.